Assalamu alaikum and hi everyone, welcome to Shayin Talks. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all doing good. இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸ்க்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா 1/4 கப் கேபேஜை வந்து துருவி வச்சுருக்கேன். அந்த இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா மல்லி இலை, 4 to 5 வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நீல வாக்கில் மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கேன். பச்சை மிளகா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பச்சை மிளகாவை காம்பு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். என்கிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லை, அதனால் நான் வந்து ஒரு பாதி தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நான் வந்து எக் நூடுல்ஸ் செய்ய போகிறேன், அதனால் 4 முட்டை எடுத்திருக்கேன். அண்டு 1 to 3 பிராண்டில் இருக்க நூடுல்ஸ் மசாலா எடுத்திருக்கேன். நூடுல்ஸு ஒரு 7 கேக் போல் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா 7 கேக் நூடுல்ஸ் வச்சுருந்தேன். ஸோ 7 கேக்குமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நூடுல்ஸ் வந்து ஒரு 70% அளவுக்கு குக் ஆனால் போதும், ஓவர் குக் பண்ணிடாதீங்க, அப்புறம் குழஞ்சிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நூடுல்ஸ் 70% அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி பச்சை தண்ணியில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா உதிரியாக வரும். மீன்வைல் நம்ம எக் ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எக் எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிக்கலாம். அதை இதை பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அகைன் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், எக் ஸ்க்ராம்பிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆன அவசியம் இல்லை, ஜஸ்ட் லைட்டாக கலர் மாறின உடனே இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்டு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க கேபேஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வந்து கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா கேபேஜ் மட்டும்தான் ஆட் பண்ணேன், வேறு எதுவும் ஆட் பண்ணல. ஸோ கேபேஜ் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நூடுல்ஸ் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நூடுல்ஸ் மசாலா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். பிராண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1 to 3 இருக்க நூடுல்ஸ் மசாலா தான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இது கூடவே அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் புளிப்பு தன்மையும் வேணும் அப்படின்றதுக்காக. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து அதிகமாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நம்ம வந்து நூடுல்ஸையும் வந்து உப்பு ஆட் பண்ணியிருப்போம், அந்த முட்டையிலையும் உப்பு ஆட் பண்ணியிருப்போம். அதனால் இப்போ உப்பு ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நம்ம நூடுல்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து செய்யும்போது நமக்கு உப்பு வேணும் அப்படின்னா அகைன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ராம்பிள் பண்ணியிருந்த எக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம நூடுல்ஸ் சேர்த்துடலாம். ஸோ நூடுல்ஸ் சேர்த்து நூடுல்ஸை நல்லா வந்து மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எக் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நூடுல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொல்ல, ஜஸ்ட்டு சிம்பிள் மெஷர்மெண்ட்டில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட வேல்யூபிள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.